புதுசா கேமரா வாங்கிட்டு அடுத்து என்ன லென்ஸ் வாங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. பிகினர்ஸ் வாங்க வேண்டிய ஃபர்ஸ்ட் லென்ஸ் கண்டிப்பா 50mm லென்ஸ் தான். இந்த லென்ஸ் பாக்குறதுக்கு சின்னதா இருந்தாலும் பட்டையா கிளப்பும். நீங்க என்ன கேமரா பிராண்ட் வச்சிருந்தாலும் சரி 50mm வாங்கிக்கோங்க. ஏன்னா பிகினர்ஸ்க்கு இது ஒரு பெஸ்ட் லென்ஸ்னே சொல்லலாம். போட்டோகிராஃபி கத்துக்கும் போது எடுத்த உடனே 50,000 1 லட்சம்னு நம்மளால லென்ஸ் வாங்க முடியாது. அதனால இந்த 50mm வாங்குறது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். 50mmலயே f1.2, 1.4, 1.8ன்னு 3 வேரியன்ட் இருக்கு. இனிஷியலா f1.8 லென்ஸ் வாங்கினாலே போதும். ஏன்னா அதை வச்சே நிறைய நல்ல போட்டோஸ் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம f1.2, 1.4 லென்ஸை விட f1.8 லென்ஸ் பட்ஜெட் வைஸாவும் கம்மியா இருக்கும். ஸோ நீங்க எந்த கேமரா வச்சிருந்தாலும் சரி 50mmல f1.8 லென்ஸ் வாங்குறது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஃபர்ஸ்ட், இந்த லென்ஸோட பிரைஸ். பிகினரா இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபரா இருந்தாலும் சரி, எல்லாருமே வாங்கக்கூடிய ஒரு பெஸ்ட் பட்ஜெட் லென்ஸ்னா அது கண்டிப்பா இந்த லென்ஸ் தான். ஏன்னா இது நமக்கு ஈஸியா பட்ஜெட்ல கிடைக்கக்கூடிய ஒரு லென்ஸ். ஸோ பிகினருமே அஃபோர்ட் பண்ணி இந்த லென்ஸை வாங்க முடியும். Canonல 50mm f1.8 லென்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 8,000 குள்ள வரும். இதுவே சோனில 50mm 1.8 லென்ஸ் பாத்தீங்கன்னா 20,000 குள்ள வரும். அடுத்து இந்த லென்ஸோட சைஸ். இந்த லென்ஸை கையில பிடிக்கும் போது ரொம்ப லைட் வெயிட்டா தான் இருக்கும். 50mm கேமரால மவுண்ட் பண்ணி நம்ம எடுக்கும் போது கேமரால லென்ஸ் இருக்குதே தெரியாது. ஏன்னா அவ்வளவு சின்னதா இருக்கும். இந்த லென்ஸோட வெயிட் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 200 கிராம்குள்ள தான் இருக்கும். இந்த லென்ஸ் லைட் வெயிட்டாவும் இருக்கும், அதே சமயம் குவாலிட்டியாவும் இருக்கும். இந்த லென்ஸ் சின்னதா இருக்கிறதால நம்ம ஈஸியா எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போயிட்டு ஷூட் பண்ணலாம். ஏன் பேக்கெட்லயே கூட போட்டு எடுத்துட்டு போகலாம். அந்த அளவுக்கு சின்னதா இருக்கும். அடுத்து இந்த லென்ஸோட குவாலிட்டி. இந்த லென்ஸோட குவாலிட்டி தான் இதுக்கு மெயின் அட்வான்டேஜ். ஏன்னா இதுல எடுக்கிற போட்டோஸும் வீடியோஸும் அவ்வளவு சூப்பரா இருக்கும். இந்த லென்ஸோட விலை அப்புறம் சைஸ் கம்மியா இருக்கிறதால இதோட குவாலிட்டியும் கம்மியா இருக்கும்னு நினைச்சிடாதீங்க. இந்த லென்ஸோட குவாலிட்டி சூப்பரா இருக்கும். இந்த லென்ஸ் பிளாஸ்டிக் பாடியா இருந்தாலும் டீசென்டான பில்ட் குவாலிட்டியோட கொடுத்துருப்பாங்க. நம்ம கொடுக்குற காசுக்கு கண்டிப்பா பில்ட் குவாலிட்டி ஒர்த்தா இருக்கும். இது ஒரு பிரைம் லென்ஸ்ன்றதால இந்த லென்ஸ்ல எடுக்கிற போட்டோவும் வீடியோவும் அவ்வளவு ஷார்ப்பா இருக்கும். நான் அதிகமா யூஸ் பண்ணதில்ல, இதுவும் ஒரு லென்ஸ். ஏன்னா இந்த லென்ஸ்ல எடுக்கிற போட்டோவும் வீடியோவும் அவ்வளவு ஷார்ப்பா இருக்கும். இந்த லென்ஸ் பாக்குறதுக்கு தான் சின்னது, ஆனா இது பண்ற வேலை பெருசு. இந்த லென்ஸ் ஒரு ஆட்டோ ஃபோக்கஸ் லென்ஸ். அது மட்டும் இல்லாம மேனுவல் ஃபோக்கஸ் பண்றதுக்கு தனியா ஒரு ரிங்குமே கொடுத்துருக்காங்க. சோ நம்ம மேனுவல் ஃபோக்கஸ் பண்ணியுமே ஷூட் பண்ணிக்கலாம். இந்த லென்ஸ்ல மேனுவல் ஃபோக்கஸ் பண்றதுக்கு அவ்வளவு சாஃப்டா அப்புறம் ஸ்மூத்தா இருக்கும். பட்ஜெட்ல லென்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு நல்ல லென்ஸா இருக்கும். நான் போட்டோகிராஃபி கற்றுக்கணும்னு கேமரா வாங்கினதுக்கு அப்புறம் என்ன லென்ஸ் வாங்கலாம்னு தேடி நானும் இந்த 50mm லென்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வாங்கினேன். இந்த லென்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் ஹிட் லென்ஸை விட இந்த லென்ஸ் தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணேன். ஏன்னா இதுல ஷூட் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த லென்ஸோட இமேஜ் குவாலிட்டி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதனால நம்ம போட்டோ எடுத்தாலும் வீடியோ எடுத்தாலும் ரெண்டுத்துக்குமே நல்லா இருக்கும். லோ லைட் கண்டிஷன்ல நம்ம ஷூட் பண்ணும்போது இந்த லென்ஸ் கண்டிப்பா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இதுல அப்பச்சர் ஓப்பனிங் f1.8 வரைக்கும் இருக்கிறதால கண்டிப்பா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த லென்ஸ்ல எனக்கு பிடிச்சது பேக்ரவுண்ட் பிளர் தான். பாக்குறதுக்கு சின்னதா இருந்தாலும் பேக்ரவுண்ட் பிளர் பொக்கெல்லாம் சூப்பரா வரும். இந்த லென்ஸ்ல நம்மளால ஜூம் பண்ணி போட்டோஸ் எடுக்க முடியாது. ஏன்னா இது ஒரு பிரைம் லென்ஸ், அதாவது ஃபிக்ஸ்டு ஃபோக்கல் லென்ஸ். நமக்கு க்ளோஸ்அப் ஷாட் வேணும்னா சப்ஜெக்ட்டுக்கு கிட்ட போயும், நமக்கு வைட் ஆங்கிள் ஷாட் வேணும்னா சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி வந்து தான் எடுக்க முடியும். போர்ட்ரேட் போட்டோகிராஃபிக்கு இந்த பட்ஜெட்ல இது ஒரு பக்காவான லென்ஸ். அது மட்டும் இல்லாம இந்த லென்ஸ்ல ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபி, லேண்ட்ஸ்கேப் போட்டோகிராஃபி, டிராவல் போட்டோகிராஃபியும் பண்ணலாம். பிகினர்ஸ்க்கு பட்ஜெட்ல ஒரு நல்ல லென்ஸ் வாங்கணும்னா தாராளமா இந்த லென்ஸை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அவ்வளவு ஒரு சூப்பரான லென்ஸ் இது. சைஸ், குவாலிட்டி, ரேட்டுன்னு எல்லா விதத்திலயும் இது ஒரு நல்ல லென்ஸ். கேமரா வாங்கிட்டு அடுத்து என்ன லென்ஸ் வாங்குறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க.